வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ஒரு விசித்திரமான ஒரு பாடலை நம்ம கேட்க போறோம். அது என்ன பாடல், யாரு பாடியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அந்த பாடலை கொஞ்சம் போட்டு விடியா. எதனாலங்க இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வர்றாங்க? நான் எதனால வர்றாங்க அப்படின்னு கேட்டா நீங்க எதனால்னு பாடுறீங்க. இந்த கிருதி விட்ட வேலையெல்லாம் பார்க்காதீங்க, முடியல மக்களே. என்ன கிருதி விட்ட வேலை எதனால இருக்கும் அப்படின்னு கேட்டா டுபாக்கூர் போதகர்கள் வந்ததுனாலதான் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடக்குது. ஃபர்ஸ்ட் அடுத்தவங்கள பத்தி பேசாதீங்க சரியா யாருமே. சரி, இவங்களுக்கு கடுகளவாவது பயம் இருக்குமா அப்படின்னு கேட்டா பயம் இல்லங்க, பயம் இல்லங்க. கடுகளவு கூட பயமே இல்லை. பாட்டுக்கு பாட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த காட்சி அமைப்புகள் இருக்குது. சரி, கருத்தா பாடுங்க அப்படின்னு பார்த்தா அதுல கருத்தும் இல்ல. ஆங்கில கருத்துக்களை பார்த்தோம் அப்படின்னா ஷைன் பின் லைஃப் ஐ எம் நார்மல், ஜீசஸ் நேம்ல பவர் வந்தாச்சு, பியர் எல்லாம் இப்போ கோவிந்தாச்சு, நியூ லைஃப் யூ இப்ப நமக்குள்ள வந்தாச்சு. அவர் வந்தார்னா பயம் இல்ல, அது இல்ல அப்படிங்கிற மாதிரியான அந்த பாடல் தோன்றுகிறது. அது கருத்தா இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. பட் அதனுடைய பாடலுடைய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த போட்டோல பாருங்க. இந்த போட்டோல 2K கிட்ஸ் அப்படி அவங்களுடைய பாடல்ங்கிற டோன்ல போட்டு ஆட விட்டுருக்காங்க. ஒன்னும் புரியல, புரியாத பாடலும். அதாவது அர்த்தமே அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பாடலை வெளியிட்டு இருக்காங்க. அது யாரு அப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு அவங்க சேனலுக்குள்ள உள்ள போனா இவங்கதான் பாடியிருக்காங்க. சித்தம் எப்படி நம்ம அறிஞ்சு கொள்வது? எல்லாருக்கும் தேவனுடைய சித்தம் இந்த மாதிரி கேவலமாக பாடுறது இல்லம்மா, புரிஞ்சுங்களா? கேவலமா பாடுறது, இந்த மாதிரி பாப் சாங்ல பாடுறது, அதுக்கப்புறம் புரியாத இதுல இது பண்றது, இந்த மாதிரியான கோமாளித்தனமான நடனங்கள் ஆடுவது கிடையவே கிடையாது. எங்க ஆண்டவர் அப்படி சொல்லி தரவே இல்லை. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா 2K இப்போ லேட்டஸ்டா வந்தவங்க சோறு தானே சாப்பிடுறாங்க, வேற ஏதாவது சாப்பிடுறாங்களா? இப்படி கையில எடுத்து சாப்பிடுறாங்களா, இல்ல வாயில தான் இது பண்றாங்களா, வேற வழியா சாப்பாடை உள்ள செலுத்துறாங்களா? எப்படி? அதாவது 2Kன்னு வந்துட்டா புதுசா ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரியான கோமாளித்தனங்களை பண்ணணும் அப்படின்னு யார் சொன்னா? இந்த 2K ப்ராடக்ட் பண்ணது யார் தெரியுமா? 80கள்ல இருக்கக்கூடியவங்க, 90ல இருக்கக்கூடியவங்க, 90ல கூட வராது, 80கள்ல இருக்கிறவங்க, 80s கிட்ஸ் இருக்கலாம். அவங்க தான் அந்த 2K கிட்ஸை ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. 80 கிட்ஸ்ல அந்த மாதிரி இல்லையே. அப்போ அவங்களுடைய டிஎன்ஏவா இருந்தா அந்த மாதிரி இருக்குமா? சரி, இந்த 80களுடைய அவங்களுடைய பெற்றோர்களுடைய டிஎன்ஏ ஜீன் யாருது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீனா இருக்கு. இந்த 2Kங்கிறவங்களுக்கும் அந்த ஜீன் தானே வரணும், இயேசுவின் ஜீன் தானே வரணும், இயேசுவினுடைய சுபாவம் தானே வரணும். யாரோ ஒருத்தர் கம்பல் பண்ணினாங்க, இந்த இது போன்ற நபர்கள் சொல்லி கொடுக்கறதுனால இது எதுக்கு பாடல்? முதல்ல தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு ஆங்கிலம் தேவையா? முதல்ல அது ஒண்ணும் விளங்கல. அதாவது ஆண்டவர் வந்தாருன்னா பயங்கள், கஷ்டங்கள், கவலைகள் போகும் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? பயங்கிறது இருக்கு. ஒரு பாடல் கூட கர்த்தர் கரம் ஏமலைங்க, கடுகளவு பயம் இல்லைங்க அப்படின்னு பாடுறாரு. இந்த பாட்டுக்கும் இதே பேட்டர்ன் தான் அந்த பாடலுடைய காரியங்கள். ஒண்ணு புரியவே இல்லை. பாப் சாங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இது எப்படி கிறிஸ்துவம் எங்க போய் கூட்டிருக்குது அப்படிங்கிறது தெரியல. மாய்மாலங்களுடைய உச்சக்கட்ட ஆண்டவர் சொன்ன மாதிரி கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட சுகபோக பிரியரும், ஆடம்பரமாய் வாழ்கிறவர்களும், பெற்றோர்களை மதிக்காதவர்களும், தாய் தந்தையர்களை மதிக்காம அப்படியே ஏளனம் பண்ணுகிறவர்களும், பரியாசக்காரர்களும், பலவிதமான கோணத்தில் பயணிக்கிறவர்களும், மாம்ச இச்சையோடு பயணிக்கிறவர்களும் கடைசி நாட்கள்ல வருவாங்கன்னு சொன்ன அந்த வேத வசனத்தின் அடிப்படையில கிறிஸ்துவம் இந்த மாதிரியான ஒரு அநாகரிக கேவலத்துக்கு போகிறதா அப்படிங்கிறத கேட்கிற மாதிரி இருக்குங்க. கிறிஸ்துவ மாதிரியா இருக்கணும், கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும்னு சொன்னா இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வெளிநாடுகள்ல வெளியீடு, அதாவது சினிமா காட்சிகள்ல வரும் இல்லையா, அவன கபன அபன அபன அப்படின்னு அந்த பாப் சாங்ல தனியா பாடுவாங்க, ரீமிக்ஸ் சாங்னு பாடுவாங்க. அதே ஃபார்மேட்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி 2 காட்சிகளை பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மோசமான கலாச்சாரம், கிறிஸ்துவ சீர்கேடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா? ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்துல தான் இருக்கிறோம்.
பெற்றவர்கள் பிள்ளைகளை நல்லொழுக்கமாக வளர்க்க வேண்டும் அப்படின்னு வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. வேதம் நமக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கிறது. கருத்தோடும் பாடுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கு. எதுவானாலும் ஒழுங்கும் கிரயமாய் இருக்க கடவுது. மத்திய சுவிசேஷ 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 39-40 எது செய்தாலும் சகலமும் ஒழுங்கும் கிரயமாக செய்யப்பட கடவுது அப்படின்னு இருக்கு. இந்த பாடல்கள்ல இன்னொரு விஷயம் கேளுங்க, ஏதாவது தெரியுதாங்க என்ன பாடுதான் அப்படின்னு? இங்க இருக்கிறவன் ஆங்கிலேயனா? தூய தமிழ் தானே, நீயும் தமிழ் தான், நானும் தமிழன் தானே. தமிழ்ல பாட்டு எழுதுறதுக்கே வக்கு இல்லாம போய் இப்போ பாப் சாங்க வேற எழுதுறீங்களே, இது என்ன ஒரு படிப்புனே? ஆண்டவர் இதை அங்கீகாரம் பண்ணுவாரா? இந்த மாதிரியான கோமாளித்தனத்தை இது பண்றாரா, வைக்கிறாரா? ஒழுக்கத்தை பேணணும், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு வேதம் திட்டம் தெளிவா சொல்லுகிறது. பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமா வளர்க்கணும், அதை புத்தியில் தேர்கிறவர்களாக வளர்க்க வேண்டும், பண்பிலும் பரிசுத்திலும் அன்பிலும் பலவிதமான நற்கரிகளிலும் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சபையை சார்ந்தவர்கள் ஒரு பாஸ்டர் சொன்ன உடனே அதுல ஆடுவதும், அது அந்த பாடலுடைய வரிகள் பலருக்கும் புரியாத ஒரு பாடலாகவும் புரியாத ஒரு மாய்மாலமான பாடலாகத்தான் இருக்கிறது. இயேசுவை மையப்படுத்தி இருந்தாலுமே இது இந்த மாதிரியான ஒரு பாப் சாங்கை, புரியாத ஒரு பாடலை யார் கேட்டா, யார் அழுதா அப்படின்னு தான் கேட்கிற கேள்வியாக இருக்கிறது. இது போன்ற மாய்மாலமான பாடல்கள் இனிமேல் கிறிஸ்துவத்துக்குள்ள வரக்கூடாது. எத்தனையோ தமிழ் பாடல்கள் இருக்கின்றன, எத்தனையோ நல்ல பாடல்கள் இங்க இருக்கும் போது இது போன்ற மோசமான பாடல்களுக்கு எச்சரிக்கையாக பயணிக்கணும். நாம கிறிஸ்துவர்கள் இதை ஒருபோதும் அங்கீகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். கவனத்தில் கவனமா இருக்கணும், வைக்கணும். நமக்கு தேவையானது தமிழ் போதுமானது. தமிழ்நாட்டுல தமிழ் போதுமானது ஆங்கிலத்துல கொண்டு வந்துட்டாங்க, அதுவும் பாப்பு கொண்டு வந்துட்டாங்க. இது ரொம்ப மோசங்க. இதெல்லாம் ஆகாத ஒரு படிப்புன்னு வேற ஒரு